ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு மொபைல்லாம் மாற்றிடுறோம். அதாவது பழைய மொபைல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது புது மாடலாக வர நம்ம புது மொபைல் மாற்றிடுறோம். ஸோ அப்படி மாற்றும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டேட்டாவெலாம் லாஸ் பண்ணிடுறோம். டேட்டா மீன்ஸ் நம்மளோட கால் லாக்ஸு, மெசேஜஸ், நம்மளோட காண்டாக்ட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான எசென்சியல் டேட்டாஸ்லாம் லாஸ் பண்ணிடுறோம். எங்கேயாவது யாராவது நம்ம பார்க்கும்போது நான் என்னோடய ஃபோன் மாற்றிட்டேன், அதனால் உங்கள் நம்பர் இல்லை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறதுக்கும் நமக்கு சங்கடமாக இருக்குது. ஆனால் கேட்காமலும் இருக்க முடியாது. அதனால் அப்படி கேட்டு நம்ம வாங்கி சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் வாங்கினாலும் நம்மளோட பழைய ஃபோன் என்ன ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதோட கண்டினியூவாக அப்படியே நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனையும் கொண்டு வரலாம். இன்க்ளூடிங் உங்களோட லாஸ்ட்டாக வந்த கால் டைம் ஆல்சோ. இப்போ உங்களுக்கு ஒரு 8 மணிக்கு ஒரு கால் வருது அப்படின்னா, அந்த காலோட நீங்கள் இந்த மொபைலை சேஞ்ச் பண்ணுறீங்க, நியூ மொபைலை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, இந்த லாஸ்ட்டு காலில் இந்த 8 மணிக்கு என்ன பர்சன் உங்களுக்கு கால் பண்ணாரோ அவரோட டீட்டெயில் முதற்கொண்டு உங்களோட புது மொபைலில் அப்டேட் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான், செட்டிங்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஒரு செகண்ட் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முன்னாடி ஒரு 2 மொபைல் வச்சுருக்கோம். இது ரெண்டுமே சாம்சங் மொபைல் தான். இதுவும் சாம்சங் தான், இதுவும் சாம்சங் மொபைல் தான். கம்பெனி ஒன்றும் வேறு அப்படிலாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுவும் ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான், இதுவும் ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான். இது ரெண்டுலேயும் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மொபைலில் யூஸில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நம்ம இந்த மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது இந்த ஃபோன் தான் ஒரிஜினல் ஃபோனு. இதில் இருக்க டேட்டாவை தான் இதில் நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரிஜினல் ஃபோனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க டேட்டா ஃபஸ்ட்டு க்ளோன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த மாதிரி நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஈஸி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இதை நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டமில் அந்த பேக்கப் எடுத்து வைக்கிறக்கா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம், மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஈஸி ஷேரை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இதில் இது இன்ஸ்டால் ஆகி முடிக்கட்டும். அஸ் வெல் அஸ் அதே சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும், இந்த க்ளோன் ஃபோன் புது ஃபோன் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஃபோன்லேயே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரிஜினல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா இதில் மாற்றுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு மொபைல் ஐடி நம்ம அக்கௌண்ட்ஸை ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிடலாம். இதில் இந்த மொபைல் நம்ம என்ன ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறோமோ, அதாவது ஒரிஜினல் மொபைலில் என்ன ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறோமோ அதே மெயில் ஐடியை நம்ம இங்கே லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்க மெயிலை இந்த இடத்துல போட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டோம். கான்ஃபிகர் பண்ணனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குது, ஃபினிஷிங் செட்டப். அதனால் இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். இப்போ இந்த இடத்துல அப்டேட்டிங் இன்ஸ்டால் பண்ணுது. கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இப்போ ஈஸி அப்படின்னு டைப் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு ஈஸி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இந்த ஆப்பை நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அட் டைமில் இதுலேயும் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, இதுலேயும் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. முடிச்சோன்னா அதை நம்ம போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு இது கேட்குது, அதை நம்ம அக்ரி கொடுத்துடணும். இந்த இடத்துல இது மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த டூல் முழுக்க ஆஃப்லைன்னா இதுக்கு நம்ம இன்டர்நெட் எதுவும் தேவையில்லை. இது இன்ஸ்டால் ஆகி முடிக்கட்டும். இந்த இதில் அது வரைக்கும் நம்ம செட்டப் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த இடத்துல சென்ட் ஆர் அக்செப்ட் இந்த மாதிரி 2 கேட்குது. இப்போ இது ஃபோன் க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஃபோன் க்ளோன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா இது ஓல்டு ஃபோனா நியூ ஃபோனா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுலேயே இன்ஸ்டால் ஆகிட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த செட்டிங்லாம் எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் லாகு, மெசேஜு, அப்புறம் நம்ம ஆப் டேட்டா இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தனியாக பேக்கப் மெத்தட் ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த மெத்தடில் நம்ம வாட்ஸ்அப் டேட்டா எடுத்தோன்னா கொஞ்சம் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதை மட்டும் தனியாக பேக்கப் எடுத்து நீங்கள் இதில் ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். சொன்ன மாதிரி இந்த ஃபோன்லேயே ஈஸி ஷேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபோன்லேயே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்.
ரெடியாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட் ரிசீவ் கேட்குது, கீழே வந்து ஃபோன் க்ளோன் அப்படின்னு சொல்லி கேட்குது, இங்கே வந்து ஃபோன் க்ளோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ வந்து ஓல்டு ஃபோன் நியூ ஃபோன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதே மாதிரி இந்த இதில் வந்து ஃபோன் க்ளோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபோன் வந்து நியூ ஃபோனா ஓல்டு ஃபோனா அப்படின்னு சொல்லி கேட்கும். இது வந்து நியூ ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இது வந்து ஆண்ட்ராய்டா ஆப்பிள் ஐஃபோனா அப்படின்னு சொல்லி கேட்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறத கொடுத்துறோம். ஓல்டு ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை கொடுத்துறோம். இது வந்து ஒரு பர்மிஷன் கேட்குது. அதனால் செட்டிங்கில் போய்ட்டு இந்த பர்மிஷனை மட்டும் அலோ பர்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் வந்து அலோ கொடுத்துருங்க. கொடுத்தோம் இந்த மாதிரி ஸ்கேனர் வரும். இந்த இடத்துல அதே மாதிரி வந்து இதை ஓல்டு ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இதுலேயே வந்து செட்டிங் கேட்குது. இந்த செட்டிங்கை நம்ம வந்து அலோ பர்மிஷன் கொடுத்துட்டு பேக் வந்துடலாம். இப்போ வந்து ஓல்டு ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்தோன்னா ஓகே ஹேவ் காட் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். இதில் வந்து அலோ கொடுக்கணும். அதே மாதிரி டர்ன் ஆன் ஹாட்ஸ்பாட் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் கொடுத்தோன்னா QR ஒன்று ஜென்ரேட் ஆகும். மொபைல் ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம். இது இன்டர்நெட் எதுவும் எடுத்துக்காது, ஆனால் ஹாட்ஸ்பாட் மூலமாக ஷேர் ஆகும். ஸோ இது வந்து QR ஒன்று வந்துருச்சு. இந்த இப்போ நியூ ஃபோனில் வந்து சேம் QR ஸ்கேனரை வந்து இது மேலே வச்சு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் வந்து ஒரு செட்டிங் வந்து எனேபிள் பண்ண சொல்லுது. அதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லொக்கேஷன் வந்து ஆன் பண்ண சொல்லுது. லொக்கேஷனை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கனெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ கனெக்ட் கொடுத்தோன்னா இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுது. கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ ஓல்டு ஃபோன்லேருந்து நியூ ஃபோனுக்கு கனெக்ட் ஆகிட்டு கம்யூனிகேட் பண்ணுது. இந்த இடத்துல ஐ ஹவ் காட் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஒரு பர்மிஷன் வந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்குது. அந்த பர்மிஷனை வந்து நம்ம வந்து அலோவ் கொடுத்துடலாம். அதே மாதிரி அலோவ் இதையும் கொடுத்துடலாம். MB வந்து நமக்கு வந்து டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ ஓல்டு ஃபோன் எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிமெயில் ஐடியை வந்து அந்த ஃபோனில் போட்டாலே வந்து காண்டாக்ட் எடுத்துக்குவோம். அதனால் நமக்கு வந்து காண்டாக்ட் தேவையில்லை. அதனால் காண்டாக்ட் எடுத்து விட்டுறலாம். அடுத்து வந்து கால் லாக் வேணும், மெசேஜஸ் வேணும், அடுத்து வந்து ஈவெண்ட் வேணும், பிக்சர்ஸ் வேணும், மியூசிக் வேணும், வீடியோஸ் வேணும். இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஆப்ஸ் வேணால் ஆப்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன ஆப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து அமேசான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இதில் இருக்க எல்லா ஆப்ஸுமே ரொம்ப முக்கியமான ஆப்ஸாக அந்த ஃபோனில் நம்ம எசென்ஷியலாக யூஸ் பண்ணது அதையும் வச்சு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ வந்து 715 MBக்கு வந்து இதில் டேட்டா காமிக்குது. ஸ்டார்ட் டிவைஸ் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துடலாம். கொடுத்தோன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்று ஒன்றா இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த நியூ ஃபோன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஓகே காட் இட் அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இதில் சில பர்மிஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கணும். அதை மட்டும் கொடுத்துட்டா போதும். ஹலோ அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தோன்னாக்கா ஒன்று ஒன்றா வந்து ரிக்வேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ், கால் லாக்ஸு, மெசேஜஸ்ஸு, ஈவெண்ட்டு அங்கே நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா வரும். நம்ம அது வரைக்கும் ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணால் போதும். ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வேறு எந்த டேட்டாவும் யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். இது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மறுபடியும் வந்து இதில் ஒரு பர்மிஷன் கேட்குது. இதை வந்து ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அலோ கொடுத்துருங்க. அலோ எங்கெங்கெல்லாம் அலோ கேட்குதோ அதெல்லாம் வந்து அலோ கொடுத்து ஸோ அதுக்கெல்லாம் லோட் பண்ணி முடிச்சாச்சு. லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெசேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி வந்து எல்லா மெசேஜஸும் வந்து இதில் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி கால் லாக்ஸும் போய் பார்த்தோன்னா எல்லாரோட கால் லாக்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ கால் லாக்ஸ் அப் டு வந்து லாஸ்ட்டு முடித்த வரைக்கும் நம்மளால் வந்து எடுத்துக்க முடிஞ்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன மெசேஜ் வந்திருக்கோ இங்கே இருக்க மெசேஜ் வந்து இங்கே இருக்கும். இந்த ஃபோன்லேயே உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்காக காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து PNB SMS அப்படின்னு சொல்லிட்டு 17:38க்கு 15 மெசேஜ் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் காமிக்குது. அதே இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதே டைமிங் 17:38 PNB வந்து 15 SMS வந்து இன்பில்ட்டில் இருக்க மாதிரி காமிக்குது. ஸோ நம்மளோட ஒரு டேட்டா கூட லாஸ் ஆகாமல் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ கால் லாக்ஸும் வந்துருச்சு, மெசேஜஸும் வந்துருச்சு, அண்டு நம்மளோட மியூசிக், டேட்டா, ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துருச்சு. வாட்ஸ்அப் மட்டும் இதில் தனியாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும்.
ஸோ இது மாதிரி தான் வந்து ஃபோனை நம்ம வந்து க்ளோன் பண்ணி நம்மளோட டேட்டா ஃபுல்லாக எதுவும் மிஸ் ஆகாமல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற டெக் வீடியோஸ் அண்டு டியூட்டோரியல் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒன்று ஒன்று உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.